வினவுவோம் அறிவோம் 26. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 26. 26வது வினா, ஆன்மா தன்னை எப்படி அறியும்? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ அருள்நந்தி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் எனும் நூலின் 250வது திருப்பாடலின் மூலம் காணலாம். சத்தையும் அசத்தையும் ஆன்மா அறியும். ஆனால் ஆன்மா சத்தும் அன்று அசத்தும் அன்று. சத்தோடு சேரும் பொழுது சத்தாயும் அசத்தோடு சேரும் பொழுது அசத்தாயும் ஆன்மா இருக்கும். எனவே ஆன்மா சதசத்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆன்மா சத்தாகிய கடவுளை போல அசத்தாகிய உலகத்தை போல தனித்து நிற்க இயலாது. ஏனெனில் ஆன்மா தனித்து நிற்க மாட்டாது, எதையாவது சார்ந்தேதான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஆன்மாவை எப்படி அறிவது? மலர் தனித்து நிற்கும். எனவே ஒரு பூவினை தனியே அறிய முடியும். ஆனால் அந்த மலரின் வாசம், அந்த மலரின் நறு மனம் அந்த மலரை போல பூவை போல தனித்து நிற்குமா? தனித்து நிற்க முடியாது. எனவே வாசத்தை நறுமணத்தை அந்த மலரை அறிவது போல தனியே அறிய முடியாது. மலரின் மனத்தை அது சார்ந்துள்ள மலரை அறிவதன் மூலமாகத்தான் அறிய முடியும். அதுபோல ஆன்மா சார்ந்துள்ள இறைவனை அறிவதன் மூலமாகத்தான் இந்த ஆன்மாவை அறிய முடியும். இதுவே ஆன்மாவை அறியும் வழி. இதுவே ஆன்மா தன்னை அறியும் முறைமை. இதனை ஸ்ரீ அருள்நந்தி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் எப்படி கூறுகிறது தெரியுமா? சத்து அசத்து அறிவது ஆன்மா. தான் சத்தும் அசத்தும் அன்று. நித்தனாய் சதசத்து ஆகி நின்றிடும் இரண்டன் பாலும். ஒத்து உடன் உதித்து நில்லாது உதியாது நின்றிடாது. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். நாற்றம் மலரினில் வருதல் போலும் என்று ஸ்ரீ அருள்நந்தி சிவம் தனது சிவஞான சித்தியார் எனும் அற்புத நூலின் 250வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். சரி, 26வது வினா என்ன? ஆன்மா தன்னை எப்படி அறியும்? பதில் என்ன? தான் சார்ந்துள்ள இறைவனை அறிவதன் மூலமாகத்தான் ஆன்மா தன்னை அறிய முடியும். இதுவே பதில். பெருமான் உணர்வோம், நம்மை அறிவோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதம் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.